ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்கு பிரியாணி செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த எக்கு பிரியாணி. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயத்தை நீளமாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி வந்தோடனே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே குக்கரில் இப்போ நம்ம பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்பூன் சீரகம், ஏலக்காய் 2, பட்டை 1, கடல்பாசி கொஞ்சோன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதோட இப்போ திருப்பி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் 1 நறுக்கிக்கோங்க. அதையும் நீளமாக நறுக்கிட்டு அதை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் கீரி நடுவில் கீரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இதில் ஒரு 2 ஸ்பூன் உப்பு இதிலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்போ தான் நல்லா வதங்கிடும். 2 தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடும். உப்பு போட்டுட்டு முட்டையை அவிச்சிட்டு நல்லா கீறி வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு கோடு போட்ட மாதிரி கீறி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சிக்கன் பொடி 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, பெப்பர் பொடி 1/2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இதில் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அந்த டம்ளரில் தான் தண்ணி வைக்கணும். இப்போ நான் இந்த டம்ளரில் 1 கப் பாஸ்மதி ரைஸை எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன் 10 நிமிஷம். அதை போட்டுக்கிறேன். இப்போ அதே அளவில் இப்போ வெங்காயத்தை வதக்கி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுருங்க. அதில் போட்டுட்டு கொத்தமல்லியும் போட்டுருங்க. முட்டையை லைட்டாக எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. லைட்டாக இப்போ அரிசியை கொஞ்சமாக மேலே முட்டை மேலே கொஞ்சம் போட்டுட்டு இருக்கிற அரிசியை இப்போ 1 டம்ளர் எடுத்தோம்ல, இப்போ 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் போட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி 2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வைப்பீங்களோ வைங்க. நான் 2 விசில் வச்சேன். கரெக்டாக வந்துச்சு. 2 விசில் வச்சுடுங்க. முட்டையை எண்ணெயில் லைட்டாக 1 ஸ்பூன் ஆயில் விட்டு லைட்டாக பிரட்டி எடுத்தோம்னா முட்டை கொஞ்சம் ரொம்ப உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ விசில் போட்டு மூடி வச்சுருங்க. மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 விசில் வச்சது பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். பிரியாணி சூப்பராக எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.